நள்ளிரவு சுமார் 1 மணியளவில் ஆந்திரா காக்கிநாடாவின் தெற்கே மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே மோந்தா புயல் கரையை கடந்தது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கு 2 வார காலம் ஆகும் எனவும், அதுவரை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் பரவலான மழைக்கு வாய்ப்பு குறைவு எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரை கடந்த நேரத்தில் 90 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆந்திராவில் 120 ரயில் 35 விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒடிசாவில் 12,000 பேர் மீட்கப்பட்டு அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு உயிரிழப்பு கூட நிகழாமல் தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக முதல்வர் மோகன் சரண்மாஜி கூறினார். சென்னை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் நிறைவாக நேற்று முருகன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.